மதுரை கற்றாபாளையத்தில் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்தில் தீ விபத்து நிகழ்ந்த கட்டிடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் தங்கும் விடுதியில் நேற்று அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பெண்கள் அவர்கள் பலியானார்கள். 3 பேர் பலத்த காயத்துடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக அந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ் மற்றும் காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோரும் அமைச்சர்களும் வந்து பார்வையிட்டனர். பார்வையிட்ட பின்பு உடனடியாக அந்த கட்டிடங்களை சீல் வைத்து தற்போது இயங்கக்கூடாது எனவும் அந்த கட்டடத்தை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்திருந்தனர். மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே இந்த கட்டடத்தை இடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி ஆணையாளரும் தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக வழக்கும் கோர்ட்டில் நடைபெற்று வருவதால் அதற்கு காலதாமதமானதாக கூறப்பட்ட நிலையில இன்று மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கட்டடம் முழுமைக்குமாக சீல் வைத்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கடைக்காரர்களும் உள்ள பொருட்களை எடுக்க முடியாமலும் இங்கு அவர்கள் திணறி இங்கு கூடி வரக்கூடிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் நிலவி வருகிறது. ஏற்கனவே இந்த கட்டடத்தில் 2021ஆம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் உள்ள பழமையான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் ஒரு சில வணிக நிறுவனங்கள் வந்து கோர்ட்டுக்கு சென்று அவர்கள் தடை வாங்கி கொண்டு கடையிலே இயக்கி வந்தனர். அதில் ஒரு பகுதி வணிக வளாகம் தான் இந்த பெண்கள் தங்கு விடுதி. இந்த கடைக்கு தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.